ஆமா ஒரே நிமிஷம் உட்காரு, நான் போய் அவனை ஒரே அடியில காலி பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நாள் என் பள்ளியை நான் கழிக்கணும். கொஞ்ச நாள் இங்கே எனக்கு தமிழ் சாமி வைப்பேன். என் அண்ணன் மகள் பெருந்தறிவு அது ஏன் இப்படி வந்து தெரியுமா? இதுனா வரைக்கும் பாண்டவர்கிட்ட பாத்தியா? அவங்க நீ என்னத்தை செஞ்ச, எல்லாம் நகைதான் செஞ்ச, உன்னால ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி என்ன அடிச்சு அடிச்சு என்ன அவமானப்படுத்தி படிக்கிட்டாங்க. அதனால இதுவே என் மருமகன் தெரியாத இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்கள விட்டுட்டு இப்ப உன் பக்கம் வந்துட்டேன். புரியாதா? எல்லாம் சொல்றேன். உன் பக்கம் வந்துட்டேன். போய் ஆபீஸ் வந்துட்டியா? பாக்கியமே பாக்கியம் நான் செய்த பாக்கியம் புண்ணியம் என் பக்கம் வந்துட்டியா மாமா? ஆமா. நீ ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த ஒட்டாள ஓடிகளுக்கு நிகரல. ஆமா அங்கிருந்து வந்து பாத்தியா வர வழியில எல்லாரும் கூடி 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 பேசுறாங்க. இந்த பவனாதிகளா சரியில்லை. ஆமா, கூடி 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 பேசுவாங்க இவங்க. ஆமா, அது என்ன பேசுறாங்க? என்ன இது தெரியாதண்ணா ஏமாத்திட்டான்னு சொல்றாங்க. நீ யாரும் ஏமாத்துறியா? பவனாட்டிகளா? இந்த பவனாட்டிகளா அதனால இப்போ எல்லாரும் உன்னை கட்டவன் பங்காளி சொத்தெல்லாம் ஏமாத்தினு சொல்றாங்க. அதனால அந்த பங்காளி சொத்து நமக்கு வேணாம், நாம நல்லா இருக்கணும். அதனால அவங்க சொத்து இதை வச்சிருக்கிறேன், அதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, கொடுத்துரு வேணாம். இன்னும் அரை மணி நேரம் நிற்கணும். நல்லா வாக்கணும், அரை மணி நேரம் நிற்கணும். பார்த்தா எப்போதாண்டா தேர்ந்து எப்பாவது தண்ணி போடுறதுக்குன்னு. ஏ கண்ணா, என்ன கேக்குற? அந்த பாண்டவர் சொத்துல போய் பாதி வயது நாள் வச்சுக்கிறேமே, அது கொடுத்துருவேன். எந்த உயிர் உள்ள வரை
பாப்பா புதுசா வருங்கிறாரு தெரிஞ்சு போறியா புதுசா வருங்கிறாரு தெரிஞ்சு போது பாப்பாங்க பாபாடா பாபாடா கொண்டத்தன பாபாடா உடம்புல முடிஞ்சிருக்கிற வரைக்கும் பாண்டவருக்கு ஒரு பிடி கொண்டு தர மாட்டேன் பாதி கேட்கிறேன் பாதி கேட்கிறேன் சரி பாதி கொடுத்துருவானா அது 5 பேர் வாழ்க்கை எல்லாம் ஒரு சின்னதா ஒரு 5 ஊரு 5 ஊரு அது கொடுத்துட்டு போட்டோம் வந்துட்டா என்ன விட்டுருங்க ஆமா இல்லைன்னா புளித்து போடுவீங்க அதை திக்க தப்பான வைக்கல கிட்டி கொண்டது திக்கத்தப்பானவருக்கு நச்சித்தின் மண் கிடையாது போராடு சரி அந்த 5 ஊர் வேணாம் 5 பேர் எங்கேயோ பிச்சை எடுத்து பழிச்சு தர்மமா போட்டோம் ஒரே ஒரு ஊடு உன் பேர் இருக்கிறாண்டா உனக்கு ஒரு ஊரை கொடுத்துரு மொடக்கட்டி போட்டு கேட்கிறாண்டி தாயா ஏ கண்ணா தெரியாதா மண்டாலும் ஆண்டு போவேண்டாம் போராயிடையா எனக்கு ஜென்ம விரோதியாக நீங்க வர வேண்டிய இந்த வாண்டவருக்கு மண்ணு தரமாட்ட சரி சரி நீ தரமாட்டன்ற அவங்க விடமாட்டன்றாங்க அதுக்கு என்னதான் வழி இந்த ஓடு மாதிரிதானா எங்களுக்கு தெரியும் நல்லா கேட்கோ அவன் விடமாட்டன்றானோ அர்த்தம் பண்ணிக்கிறதா அவன் விடமாட்டன்றானோ நானும் தரமாட்டேன் அவனை போற நம்பலாம் அவனை போற நம்பலாம் அவன் விடமாட்டேன்னு சொல்றான் பாரு அது சும்மா நான் தரமாட்டேன்னு சொல்றேன் பாரு நான் தந்தாலும் நீ என்ன விட மாட்ட கண்ணா கமலா நீ என்ன ஆளு நீ எப்பேற்பட்டவன் நீ உன் சமாசாரம் என்ன நாடு கொடுக்கறனால விட மாட்டான் அவனே சரி வேணாம் அவனே வச்சுட்டு போடக்கிட்டு அவன் மனசு வந்து விட்டாலும் நீ விட மாட்ட நீ என்ன அழிக்கிறதுக்கு நல்லா நீ தரல அடைக்காலம் எல்லாம் முன்னடத்த மாடாடி மேய்த்தவன் மத்தடி பக்தவன் மாமிய பின்னால் புறங்கால் பிடித்தவன் பெண்கள் சேலத்திடைய பின்ன மரத்திலே திருட்டு கண்ணா நீ முட்டாள் கிருஷ்ணா ஆனா 10 நாள் எங்கடி வேலைலாம் எங்க வைக்காத நான் அப்படி என்ன பண்ணியா நானும் இவனும் அரசகுமாரன் ஆமா ஆனா நீ வந்தியே உன் மாமன் விட்டானே நான் தத்தா
தம்பி உன் அண்ணன் பலராமனுக்கு என்ன எங்க என்ன அண்ணன் பலராமனுக்கு வடமதுரைய மகுடமுடி வெட்டம் தரிசிட்டு அரசனாகிட்டு நீ எங்க வந்த எங்க அஸ்தினாபுரத்துக்கு வந்தா ஆமா யாவா ஒரு பலாபலத்துல கரெக்டா 108 சொல்லலாமா அஸ்தினாபுரத்துக்கு ஒரு பலாபலத்தை எடுத்து அத்த மக்களே வந்தியே ஆமா ஒரு பலாபலத்தில் 105 சொலையை உண்டாக்கி அந்த சொலையை கொண்டு வந்து கௌரவரும் பாண்டவரும் விளையாடக்கூடிய இடத்திலே வைத்து வாருங்கள் எல்லாம் சாப்பிடுங்க அதை வெற்றி பார்த்தா 108 சொலச்சு தருமர் என்னமோ பொதுவா ஆளு கொண்டு சாப்பிடலாம்டா தம்பிமார்கள்லாம் ஆனா நீ என்ன பண்ண இந்த கருமூஞ்சல் ரபடிக்கு பால் தனியா கூட்டு போய் இவனை தனியா கூட்டு போய் டே பீமா 105 சொலக்குது ஆளுக்கு ஒண்ணுதான் வரும் அப்படி ஒத்துக்காத தந்தை பாகம் ரெண்டா பிரிவோ அவங்க 100 பேருக்கு போகும் ஒரு பாகம் 52 சொல்ல உங்களுக்கு 52 சொல்ல இதுல உங்களுக்கு அதிகமா கொடுப்பாங்க நீ சாப்பிடான்னு சொல்லி சாப்பாட்டு தயாரி சண்டை வாங்கி ரெண்டா பிரிச்சு அன்னைக்கு பலாபலத்தில் எங்களுக்குள்ள பகையை உண்டாக்கி மதி என்று சொல்லக்கூடிய எங்களை சந்திரகுலத்தை கெடுக்க வந்தவன் நீ பேசனா நீ சொன்னா நான் உனக்கு அவன் தான் விடா கண்டனா நான் கொடா கண்டனா ஏய் கண்ணா உன் திலாலங்கடி திக்கிலி கூறிதான் எனக்கு தெரியல குட்டி சரி அப்போ கொடுக்க மாட்டேன் சரி நல்லது ஆனா சண்டைன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா 5 பேர் இருக்கிறாங்க பாண்டவர் இல்ல இதுல நீ யாரோட சண்டை போட உனக்கு விருப்பமா இருக்கு சொல்ல அவங்க அனுப்புற ஜாதி சுன்னிக்கு இப்பதான் எனக்கு காரணம் இதுக்கு முன்னா 5 பேர்ல யாருமே சண்டை போட கேட்டபார் ஆமா நல்லது மாமா உன்னன் எண்ணம் போல் நடப்பேன் என்றால் அந்த வல்லவன் நகுலன் தன்னை வகையுடன் அனுப்பி வைத்தால் அந்த நல்லவன் நகுலனை வென்று எல்லையை முழுவமாகுது யாரு நகுலன் நகுலனியா நல்லா இருக்கிற சரி துரியாதனா பாண்டவர் 5 பேர் இருக்கிறாங்க இதுல யாராவது ஒருத்தர் அனுப்ப ஆண்டவான்னு சொல்லியிருந்தா நியாயமான பேச்சு ஆனா குறிப்பா நகிலனை மட்டும் கேட்கிறீங்க பாண்டவர்களை படையெடுத்து வெல்லலாம் என்றால் இப்பிரிவில் 7 பிரிவில் ஆகாமா அது முடியாது ஆனா அப்பேற்பட்ட பாண்டவர்களையும் அவர்கள் நாடு நகரத்தை அனைத்தையும் பகடையாதி என் அத்தானக ஜெகனிமாம பறித்து கொடுத்து ஆமா உனக்கு கொடுத்தார் அப்பேற்பட்ட என் உயிருக்கு மேலான என் குலதெய்வமான ஜெகனி மாமனை அந்த நகர பேரனை வெற்றி ஆமா அப்பதான் படைத்து வராய் வெள்ளை வெற்றி அந்த நகரில் சிறந்த வெற்றி இருக்கணும் அவன் சின்ன பையன் ஒருத்தரோட நம்ம சண்டை போடணும்னா நமக்கு தகுதியான ஆளுக்கு சரிசமமா இருக்கணும் அப்ப சண்டை போட்டா அது நியாயம் தகுதி இல்லாத போகலாமா அதனால அவனுக்கு சரியான ஆளாருனாக்க பீம மட்டும்தான் ஆமா பீம மட்டும்தான் சரியான ஆள் அதனால பீமனோட சண்டை போடுறதுதான் முறை உனக்குதான் பயம் ஆனா ஏன் பயப்படுற நீ பயப்படாத வேகம் நீ சரி பண்ண கிருஷ்ணகிரி மலையப்பேட்டை பாண்டவர் பெருமக்கள் சகாதேவன் செல்வி பீமன் ராணி தர்மன் நாகராணி கிருஷ்ணன் கோவிந்தம்மாள்